பரபாசையோ இயேசுவையோ? பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவை பொறாமையினால் தன்னிடம் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பிலாத்து அறிந்திருக்கிறான். ஆகையினால் அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பண்டிகை நாளில் காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை விடுதலையாக்குவது தேசாதிபதிக்கு வழக்கம். இந்த பஸ்கா பண்டிகையின் போது யாரை விடுதலை பண்ண வேண்டும் என்று பிலாத்து ஜனங்களிடம் கேட்கிறான். பரபாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ? இவர்களில் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று பிலாத்து ஜனங்களிடமே கேட்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பது பிலாத்துவிற்கு தெரிந்திருக்கிறது. பொறாமையினாலே இயேசுவை அவர்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் பிலாத்துவிற்கு தெரிகிறது. ஆயினும் இயேசுவை விடுதலை பண்ணுவதற்கு பிலாத்துவிற்கு தைரியமோ துணிச்சலோ இல்லை. இயேசுவை விடுவிக்க வேண்டும் என்றால் பிலாத்து தன் சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை விடுவிக்க வேண்டும். ஆனால் பண்டிகை நாளில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவதுதான் தேசாதிபதியின் வழக்கம். யாரை விடுதலை பண்ண வேண்டும் என்று ஜனங்கள்தான் முடிவு பண்ண வேண்டும். பிலாத்து இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மனச்சாட்சிக்கும் உண்மை உள்ளவனாக நடந்து கொள்ள விரும்புகிறான். அதே சமயத்தில் ஜனங்களையும் பிரியப்படுத்த முயற்சி பண்ணுகிறான். பிலாத்து தந்திரம் பண்ணுகிறான். அவன் மெய்யாகவே தேவனை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக மனுஷரையே பிரியப்படுத்த முயற்சி பண்ணுகிறான். தேவனை பிரியப்படுத்தாமல் மனுஷனை பிரியப்படுத்த விரும்புகிறவர்கள் இப்படித்தான் தந்திரமாக யோசனை செய்வார்கள். ஜனங்கள் இயேசுவை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவை விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று சாதுரியமாக இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிறான். ஏனெனில் அங்கு கூடியிருக்கும் ஜனங்களில் சிலர் இயேசுவை கிறிஸ்துவாகிய மேசியா என்று விசுவாசிக்கிறார்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவை பொறாமையினாலே ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பிலாத்து அறிந்திருக்கிறான். ஆகையினால் எப்படியாவது முயற்சி பண்ணி இயேசுவை விடுதலை பண்ணிவிட வேண்டும் என்று விரும்புகிறான். இது இவனுடைய நற்குணத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பவனி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் ஓசன்னா என்று கூறி ஆர்ப்பரித்து இயேசுவை நகரத்திற்குள் பவனியாக அழைத்து வந்தார்கள். இந்த சம்பவத்தை எல்லாம் பிலாத்து கேள்விப்பட்டு அன்றே இயேசுவின் மீது தன் சந்தேக பார்வையை செலுத்தி இருப்பான். சமயம் வாய்க்கும்போது பிலாத்து இயேசுவை தண்டிப்பதற்கு தீர்மானம் பண்ணுவான் என்றுதான் ஜனங்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் பிலாத்துவோ வேறு விதமாக நடந்து கொள்கிறான். இயேசுவை விடுதலை பண்ண முயற்சி பண்ணுகிறான். யூதர்கள் பொறாமையினாலே இயேசுவை ஒப்புக் கொடுத்தார்கள். யூத மார்க்கத்தின் உபதேசத்திற்கு சம்பந்தம் இல்லாதவாறு யூத மார்க்க தலைவர்கள் நடந்து கொண்டார்கள். பொறாமைப்படக்கூடாது என்பது அவர்கள் வேதத்தில் கற்றுக்கொள்ளும் உபதேசம். ஆனால் நடைமுறையில் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள்.